ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே. டீச்சர்ஸ் டேனாவே எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த தினம். அதைத்தான் நம்ம டீச்சர்ஸ் டேன்னு கொண்டாடுறோம். ஏன் தெரியுமா? அவர் ஒரு ஏழை மாணவன். படிக்கக்கூட அவர்கிட்ட கையில் காசு இல்லை. உதவித்தொகையை வச்சு தான் அவர் படித்து சாதாரண ஆசிரியராக தான் பணிபுரிந்தார். சாதாரண ஒரு ஆசிரியராக இருந்து நாட்டோட உயரிய பதவியான ஜனாதிபதி பதவியை கடைசியில் அடைஞ்சார். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அவருடைய அயராது உழைப்பு, தன்னம்பிக்கை, முயற்சி, இதெல்லாம் தான். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெற்றோர்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? என் பிள்ளை அதுவாகணும், இதுவாகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. பெற்றவங்க ஆசைப்பட்டால் பத்தாது, பிள்ளைகள் ஆசைப்படணும். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? யார் என்ன ஆகணும்னு அவங்கவுங்க தான் கனவு காணணும். ஸோ மாணவ செல்வங்களே, நீங்கள் என்ன ஆகணும்னு நீங்கள் தான் கனவு காணணும்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நிலையில் எல்லா பேரண்ட்ஸும் தான் கனவு காண்றாங்க, பிள்ளைகள் கனவு காண்றதே கிடையாது. ஏன்னா அவங்கள கெடுக்கிறது மாதிரி நிறைய கல்லூரிக்கு வெளியில் சிகரெட்டு, மது, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, நிறைய என்னென்னமோ நடக்குது இல்லையா? அதிலெல்லாம் கவனத்தை சிதற விடாமல் தன்னம்பிக்கையோட முழு முயற்சியும் போட்டால் என்ன வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது தான் இவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்து சாதாரண ஆசிரியராக பணிபுரிந்து 16 வயதிலேயே கல்யாணமும் பண்ணிக்கிட்டு, அவருக்கு 5 பொம்பளை குழந்தைங்க, ஒரு பையன். இத்தனை பேரையும் அவர் வளர்த்து ஆளாக்கி அதோட தத்துவ நூல்கள் நிறைய படிச்சிருக்கிறாராம். அதனால் இந்த தத்துவம் நிறைய படித்ததுனால அவரை மேலை நாடுகள்லாம் கூப்பிட்டாங்களாம். ஆனால் கூட அவர் இந்தியாவிற்கே நம்ம எல்லாம் செய்யணுங்கிறதுனால இந்தியாவை முன்னேற்றவே பாடுபட்டார். அவர் மேலை நாடுகளுக்கு அவர் போகவே இல்லை, இங்கேயே பாடுபட்டார். ஆனால் நம்மளோட மதம் பற்றி பேச மட்டும் ஒரே ஒரு வாட்டி ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டாங்கன்ட்டு இவர் போயிட்டு வந்தார். அப்படி இருக்கும்போது இங்கேயே படித்து இங்கேயே நமக்காகவே உழைச்சி நல்ல பெரிய பதவியை அடைஞ்ச அவரோட கதைகளை பற்றி நம்ம கேட்டு பெருமைப்படணும். பெருமைப்பட்டால் மட்டும் பத்தாது, இன்றைய காலகட்டத்தில் உள்ள குழந்தைகள் எல்லாம் அவரை மாதிரி இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் நம்ம பெற்றவங்க ஆசைப்பட்ட மாதிரி படித்து முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கு ஆசிரியர் தினம், அதனால் அவருக்கு நம்ம சிரம் தாழ்த்தி ஒரு வணக்கம் சொல்லுவோம். ஆசிரியர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாரும் இன்றைக்கி டாக்டர் படிச்சிருக்காங்க, வக்கீல் படிச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது ஏதாவது ஒரு ஆசிரியராக தான் இருக்கணும் இல்லையா? அதனால் ஆசிரியர்கள் எல்லாருமே நல்லது தான் சொல்லித்தராங்க. நம்ம அதை கேட்டு முன்னேறணும். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, இதெல்லாம் அவங்கெல்லாம் நல்லா வளரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. எல்லாரும் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி நல்லா அவங்களுக்கு ஒரு தூண்டுதல் கொடுங்க. எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் மண்ணில் பிறக்கும்போது. அதை நம்ம வளர்க்குறது நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? அதனால் சிந்திப்போம், செயல்படுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்புடன் சாய். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.